வெல்கம் டு மை சேனல். ஒரு 25 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து சத்தியம் பண்ணியிருப்பார், இனிமேல் குடிக்க மாட்டேன், கண்டிப்பாக சத்தியம் பண்ணுறேன் அப்படின்ட்டு சத்தியம் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேரும் கூட கேட்டாங்க, இது எத்தனாவதோட சத்தியம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் இவர் ஒவ்வொரு டைம் சத்தியம் பண்ணும்போது அந்த சத்தியத்தை எப்போவுமே காப்பாற்றுனதில்லை, காப்பாற்றவும் மாட்டார். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஒரு 25 நாளாக நல்லவராக சித்தரிச்சிட்ருக்கிற நம்ம இளவரசர் தான். இப்போது இவர் குடிச்சிட்டு கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு. அதுவே பெருமைன்னு நினைக்கிறாரு இவர். என்ன காரணம்னா, இவருக்கு வர வருமானம் பூரா இலவச வருமானம், எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகிறதில்ல. வருமானம் முழுக்க இவர் போடுற வீடியோ பூரா சப்போர்ட்டிங் தான். அப்புறம் நம்ம பேசினா மட்டும் கொந்தளிச்சிட்டு பேசுவாங்க. நேற்று கூட ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, இவரை பற்றி பேசியே வீடியோ போடுறீங்களா, அவங்க வீட்டுக்குள்ளே தான் வீடியோ போடுறாங்க அப்படின்னா. குடிச்சிட்டு கார் ஓட்டிகிட்டு பப்ளிக்காக நின்றுட்டு காலையில் இப்போது வீடியோ போட்டு பேசிட்டு போயிட்டுருக்குறாங்க. அப்புறம் 20 நாளைக்கு முன்னாடி சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த சத்தியம் என்னான்னு தெரியல. நான் அன்றைக்கே சொன்னேன், 20 நாளாக நல்லா இருப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சத்தியத்தை கண்டிப்பாக மீற மாட்டாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவர் குடிச்சிட்டு போயிட்டுருக்கிறாரு. காலையிலேயே மனசே சரியில்லைன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார். அப்போவே ஒரு 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, இவர் குடிக்கிறதுக்கு அடித்தளம் போடுறாரு. அதையே வந்து இவர் கரெக்டாக கச்சிதமாக பண்ணிட்டார். நாம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதே தப்பு. அப்படி வண்டி ஓட்டினா ட்ரிங்க் அண்ட் டிரைவிங்கிற கேஸில் 5000 10,000 வரைக்கும் கண்டிப்பாக போலீஸ்கார் போடுவாங்க. இவர் ஒவ்வொரு டைம் குடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு வீடியோ போடும்போது எந்த போலீஸ்கார் பார்க்க மாட்டாங்களா? அது வேறு விஷயம். ரெண்டாவது, இவரை பற்றியே பேசி வியூஸ் வாங்குறீங்களே, இவரை பற்றியே பேசி வருமானம் பார்க்குறீங்களே, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கெல்லாம் போய் அந்த வீடியோ போய் பாருங்கள், வீடியோ பார்த்து ரசிங்க. நான் பேசுனது கரெக்டாக இல்லை தப்பாங்கிறது நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்க. மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது முழுக்க மக்கள் தான். எதனால் நான் இது சொல்கிறேன்னா, இவரை பற்றி பேசும்போது மட்டும் கொந்தளிக்கிறீங்களே, மறுபடியும் இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதில் வேறு சுயநலமாக இருக்கலாமா பொதுநலமாக இருக்கலான்ட்டு ஏதோ ஒரு சினிமா பார்த்துருப்பாராட்டுக்குது. இவருக்கு சினிமா பார்க்குறத தவிர வேறு வேலை இல்லை. மொத்தத்தில் என்ன காரணம்னா, எந்த வேலை வெட்டிக்கும் போகிறதில்ல. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏதோ ஒரு வீடியோ போடுறது. அதுக்கு வந்து மக்கள் ஆதரவு. அப்புறம் பார்த்தா இவருக்கு வலைதளத்தில் நல்ல யுக்தி தெரிஞ்சிருக்குது. எந்தெந்த வீடியோ போட்டாலும் இவங்க வந்து மக்கள் ஆதரவு கொடுப்பாங்கிறது இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் மறுபடியும் வந்து குடிச்சிட்டு வீடியோ போட்டிருப்பார். இன்னும் கொஞ்ச நாளில் அந்த வீடியோ டெலீட் பண்ணியிருப்பார். இலாகாயு டைம்ங்கிற சேனலில் கீழே வந்து இந்த சார்ட்ஸில் வந்து வீடியோ போட்டிருக்காரு, நீங்களே போய் பாருங்கள். அப்புறம் கொந்தளிச்சிட்டு பேசின ஆளுகளுக்கெல்லாம் இது ஒரு சரியான பதிலடின்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இவர் நான் குடிச்சிட்டு வீடியோ போடுறாரு, குடிச்சிட்டு வீடியோ பேசுகிறாருன்னு நிறைய டைம் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ அவங்க வந்து எந்த முகத்தை வச்சு எங்கிட்ட வந்து பேச போகிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குடிக்கிற ஆளுகளுக்கு தான் நீங்கள் வந்து சப்போர்ட் ஆக்குறீங்க. நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுக்கிறாங்க, நிறைய பேர் வந்து ஃபேமிலி யூடியூப் சேனல் வச்சுக்கிறாங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க. தேர் திருவிழா பார்க்க மாட்டீங்க, கோயில் திருவிழா பார்க்க மாட்டீங்க, வள்ளி கும்மி சேனல் பார்க்க மாட்டீங்க. ஆனால் இவர் என்ன பேசினாலுமே இதை நியாயப்படுத்தி எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஆளுகளை நீங்கள் வந்து வளர விட்டுட்டீங்க, அது வந்து நீங்கள் தடுக்கவே முடியாது. இப்போ இவர் குடிப்பார், இன்னொரு 10 நாள் கழித்து மறுபடியும் ஒரு சத்தியம் பண்ணுவார். அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 20 நாள் கழித்து நல்ல வருமானம் வந்த கடைசியில் மறுபடியும் குடிச்சிட்டு வீடியோ போடுவார். அந்த வீடியோ டெலீட் பண்ணிடுவார். இவரோட நோக்கமே அதுதான். வருமானம் வந்த கடைசியில் இவர் வந்து வீடியோ டெலீட் பண்ணுற பழக்கம் இவருக்கு. இவர் கேட்டால் என்னை மாதிரி ஒரு நல்லவனா யாருமே இருக்க முடியாதுன்னு அவர் காட்டுவார். மொத்தத்தில் இவங்களை வளர விட்டது இவர் கிடையாதுங்க. மொத்தத்தில் நீங்கள் தான், மக்களாகிய நீங்கள் தான். முழுக்க இவங்க போடுறது பூரா கண்டென்ட் வீடியோ. குடிச்சிட்டு வீடியோ போடுறாரு, எப்போ பார்த்தாலும் வீட்டிலே இருக்க முடியுமான்னு கேட்குறாரு. 365 நாள் இவர் வீட்டில் தாங்க இருக்கிறாரு. என்ன காரணம்னா, எந்த வேலை வெட்டிக்கும் போகிறதில்ல. ஒரு சில யூடியூப்பர்லாம் பார்ட் டைமாக வச்சு தான் வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. ஆனால் இவர் முழுக்க எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் இதுவே நம்பி இருக்கிற ஒரு பர்சன்னா இவர் தான். மொத்தத்தில் இவர் சத்தியத்தை காப்பாற்ற தவறிவிட்டார். இனி எப்பவுமே சத்தியம் காப்பாற்ற மாட்டார்.